இப்ப இப்ப அமெரிக்காவும், சைனாவும் ஷேடோல இருந்து ஃபைட் பண்றாங்க. இப்ப இல்ல அமெரிக்கா டைரக்ட்டா நேரடியா ஃபைட் பண்றான். இல்ல. அமெரிக்கா நேரடியா ஃபைட் பண்றான். சைனா வந்து இவனுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அத்தன இந்த பின்னாடி சப்போர்ட்லாம் பத்தாது. இந்த நேரடியா வந்திருக்கணும். அந்த நேரடியா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அத வச்சு தான் வரும்னு தோணுது. 1980லயும் இதே பாயிண்ட் தான் பிரச்சனையா சார்? 79, 79, 80 எல்லா நேரமும் இதே பாயிண்ட் தான். என்னன்னா, அமெரிக்காவுக்கு வந்து இங்க உள்ள அத்தனை எண்ணெய் வளங்கள் உள்ள நாடுகளும் தனக்கு அடிமையா இருக்கணும். அத்தனை எண்ணெயும் டாலர்ல விநியோகம் பண்ணணும். டாலர் வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து அச்சடிப்பான். அத வந்து ஒரு பெரிய வேல்யூவா குடுப்பான். அப்படிங்கிறது தான். அது வந்து தனக்கு தான் நல்லா இருக்கணும்னு 4 பேர் சாகடிச்சா தப்பில்லன்றது அவனோட பாலிசி. அமெரிக்கா இப்படித்தான் இருப்பாய்ங்க. ஆனா, அது வந்து அவன் கை வந்து கீழ இறங்கிருச்சு இப்போ. என்ன காரணம்? சைனா வந்து பொருளாதார ரீதியாவும், உழைப்பு அது அப்புறம் எல்லாம் மினரல்ஸ்ன்னு எல்லாமே வந்து ரொம்ப டாப்ல இருக்கான். சைனா. சைனாவ அடக்க முடியல. இவன் கையில வந்து ஆயுதங்கள் வச்சு இப்படி ஊர் உலகத்த பூரா உருண்ட இழுத்தே வந்து வாழ்ந்தவன். இப்போ வாழ்ந்து கெட்டுக்கிட்டு இருக்கவன் அமெரிக்கா. இவன் வந்து கஷ்டப்பட்டவன். இப்ப நல்லா இருக்கவன் சைனா. அப்படிங்கிறது தான். இந்தியா 2க்கு இடையில வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரியாம, ஒரு தவறான கடந்த 2014ல இருந்து நம்மளுடைய இந்திய பாலிசி நெறையா நேரங்கள்ல தவறாவே போய்க்கிட்டு இருக்கு. நெறைய நேரங்கள்ல. எல்லா நேரங்களும் 100% இல்ல. முன்னாடி வந்து தவறா சில நேரம் நடக்கும். ரைட்டா சில நேரம் நடக்கும். முன்னாடி நம்ம வந்து பாலஸ்தீனத்த சப்போர்ட் பண்ணோம். ஈரான சப்போர்ட் பண்ணோம். சவுதி, துபாய் எல்லாம் யுஏஇலாம் இருந்துச்சு. அப்புறம் ரஷ்யாவ சப்போர்ட் பண்ணோம். நமக்கு சைனா பிடிக்காது. ரஷ்யாவ சப்போர்ட் பண்ணோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிக்ஸ்ல வந்து சைனா நம்மளுடைய கைகோர்த்து வர தயாரா இருக்கான். நம்ம தான் வந்து அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு வெளிய வந்துகிட்டு இருக்கோம். ஸோ பிரச்சனை வந்து இந்தியாவோட நம்மளுடைய ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட ஆட்சி அதிகாரம் வந்து தவறா இருக்கு ஓரளவு. அத நம்ம வந்து நேரடியா முழுசா குற்றம் சாட்ட முடியாது. ஆனா நம்ம பார்வையில வெளிய படிக்கிறது, கேட்கறதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளுடைய அரசு கரெக்ட் இல்லன்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா, அவங்க பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். அது பிரச்சனை. ஆனா, அதில நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருக்கோம். அப்படிங்கிறது தான். ஓகே சார். டைம் எடுத்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.